அதுக்குள்ள ஃபோனா? ஹாய் மச்சி, சொல்லு. எப்படி இருக்க? சௌக்கியமா? சௌக்கியம்தான் மச்சி. நான் புதுசா ஐபோன் எடுத்துருக்கேன்டா. ஓ சூப்பர்டா. ஐபோன் எல்லாம் வாங்கியிருக்க. ஐபோன் எல்லாம் வாங்கினா கூப்பிட்டெல்லாம் சொல்ல மாட்டியே, என்ன விஷயம்? உண்மையை சொல்ல. ஆண்ட்ராய்டு போன்ல இருந்து ஐபோனுக்கு வாட்ஸ்அப் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு தெரியல மச்சி. ஓ அதுதான் சம்பவமா? சரி 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 சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். ஈஸி தான். ஓகே ஓகே, அது எப்படின்னு பார்த்து சொல்லி கொடு மச்சி. இந்த டவுட் உங்களுக்கும் இருக்கும். புதுசாக நீங்கள் ஐஃபோன் வாங்குறீங்க அல்லது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து ஐஃபோன் மாறுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சில வீடியோஸ் பண்ணியிருக்கோம் முன்னால். பட் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வாட்ஸ்அப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் UltFone Transfer. இந்த சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. UltFone Transfer அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கீழே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. தென் விண்டோஸாக மேக்கா அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பட்டன், அதில் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸ் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனோன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண சொல்லும். இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோட் ஆகும். உங்களோட இன்டர்நெட் ஆனில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி ப்ராசஸ் ஆகி முடிஞ்சோடனே டேரெக்டாக உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிரும். டேஷ்போர்டு ஓப்பன் ஆனோடனே அதில் கொடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப்பு, பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பு, லைன், வைபர், வீசாட், இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க சோசியல் மீடியா ஆப்ஸ் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஸை அப்படியே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுவும் முக்கியமாக ஆண்ட்ராய்டு டு iOS, iOS டு ஆண்ட்ராய்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, டெஸ்டினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரெண்டு ஃபோனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிஸ்டம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எரேஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐஃபோனில் இருக்க வாட்ஸ்அப்பை நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து சோர்ஸில் கொடுத்துக்கோங்க. ஐஃபோனை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸை வந்து எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் வந்து டெஸ்டினேஷனில் எந்த மொபைலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பை இன்புட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிரும். தென் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இந்த மாதிரி வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க வாட்ஸ்அப் அங்கே போயிடும். தென் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். ஓடிபி எல்லாம் கேட்பாங்க. அந்த ஓடிபி எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைலுக்கு கன்வெர்ட் ஆகிரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து சோர்ஸ், டெஸ்டினேஷன் மாற்றணும் அப்படின்னா சென்டரில் ஒரு ஆரோ மார்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். உங்களுடைய மொபைலை வந்து கம்ப்யூட்டர் எஜெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் மாற்றணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கூட மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறான். வீடியோ பார்த்துருப்பான் போல இருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கோங்க, பேசிட்டு வரேன். சொல்லு மச்சி, வீடியோ பார்த்தியா? புரிஞ்சிச்சா? ஓ அப்படியா? டோட்டல் வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையாண்ணா? நீ ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணியா? ஓ சரி சரி சரி, ஓகே ஓகே. சரி வெயிட் பண்ணு, நான் கன்வே பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன் தலைவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ண என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஓரளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஃபுல்லி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதோட பேக்கேஜ் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 3 வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பேக்கேஜ் சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் புதுசாக iOSலேருந்து ஆண்ட்ராய்டுக்கு மாறுறீங்க அல்லது ஆண்ட்ராய்டுலேருந்து iOS மாறுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே பெரிய தலைவலியாக இருக்கும். பட் இந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேற லெவல் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய்.